உணர முடியும். அந்த வகையிலே நந்தனாருடைய பக்தியின் வாயிலாக இறைவனை அடையலாம் என்பதை உணர்த்துவதற்காக செய்யப்பட்ட திருவிளையாடல். அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நம் இறைவனை நோக்கி ஒரு அடி வைத்தால் இறைவன் நம்மளை நோக்கி 100 அடி வருவார் என்பதை உணரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த கஷேத்திரத்திலே. அதே போல நந்தனார் வாழ்க்கையில 2 முக்கியமான திருவிளையாடல். ஒன்று, இங்கு நந்தனாருக்காக நந்தி வழிவிட்டது. சிதம்பரத்திலே தெற்கு வாசலிலே சிவபெருமான் அவர்கள் ஜோதி ரூபமாக அவரை முக்தி அளித்தது. இது 2ம் நந்தனார் வரலாற்றிலே முக்கியமான 2 விஷயம். அதிலே முக்கியமான சரித்திரத்தை கொண்ட, ஏன்னா நந்தியோட அனுமதி பெறாமல் இந்த மும்மூர்த்தியில இருக்கக்கூடிய வீடு இரவர்கள் கூட போய் சுவாமியை தரிசிக்கிறார். நந்தி எப்பயுமே சுவாமியோடு ஊழி காலத்தில் கூட, பார்வதி கூட இறைவனோடு ஐக்கியமாகிவிட்ட காலத்தில் கூட வெளியே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூபம் என்னன்னு கேட்டா நந்தி மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய நந்தி இறைவனுடைய சொல்லுக்காக, அந்த பக்திக்காக சற்று விலகி இரு, என் பக்தன் தரிசிக்கிறான் என்ற ஒரு சொல்லிற்காக நந்தியம் பெருமான் அங்கு விலகி, இந்த இடத்திலே கஷேத்திரத்திலே விலகி இறை அருளை அங்கு நந்தனார் அவர்கள் பெற்றார். இதன் மூலமாக உணர்த்தப்படுவது பூஜைகள், ஜபம், தபம், இது மட்டுமல்லாமல் பக்தியின் வாயிலாக இறையருளை முழுமையாக பெறலாம் என்ற வகையிலே இந்த ஸ்தலமானது இங்கு அமைந்துள்ளது. அதுபோல மகாலட்சுமி சுப்பிரமணியம் அம்மையார் அவர்கள் சதா காலம், நம்மெல்லாம் சில நேரங்களில் தான் ஒரு திருப்பணியை பற்றி யோசிப்போம், கும்பாபிஷேகத்தை பற்றி யோசிப்போம், புஷ்கரத்தை பற்றி யோசிப்போம். பூஜைகள்லாம் வாழ்க்கையிலே ஒரு பங்கு, அதாவது பூஜைகள்லாம் ஒரு நாளிலே ஒரு நேரத்தின் பங்கு என்ற வகையில் இல்லாமல் அனுதினமும் சதாகாலமும் தன்னுடைய வாழ்க்கையை இப்போது இது போன்ற கும்பாபிஷேகங்கள், பூஜைகள், புஷ்கரங்கள் போன்ற இதற்காக ஒரு உதாரணமாக காஞ்சிபுரம் தங்க தேரோட்டமானது, வெள்ளோட்டமானது நடைபெற்றது. அந்த வெள்ளோட்டத்தின் போதே அம்மையார் சொல்லிவிட்டார்கள், அடுத்து திருப்பங்கூர் கும்பாபிஷேகம் சாமி அவசியம் வந்துடணும் நினைப்பு. என்ன ஒரு நிகழ்ச்சி இன்னும் அது நடந்து கொண்டு இருக்கிறது, இது நிறைவு பெறவில்லை. மறுநாள் வெள்ளோட்டம். அதற்கு முன்பாகவே அடுத்த திருப்பணியும் அடுத்த கும்பாபிஷேகத்தையும் பற்றி அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு சதா காலமும் இந்த வாழ்க்கையை இறைப்பணிக்காகவே இங்கு அர்ப்பணித்துள்ளார்கள். அதே போல அம்மையார் கூறியது போல மிக பெருமை வாய்ந்த திருமறையும் திருமுறையும் இரு கண்களாக போற்றக்கூடிய இந்த வேத சிவாகம வழியிலே யாகசாலைக்கு முன்பே பூஜைகளும், அதன் முன்னதாக திருமறைகளும் திருமுறைகளும் இங்கு பாராயணம் செய்யப்படுகிறது. அந்த வகையிலே திருமுறை விற்பனராக விளங்கக்கூடிய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு தமிழக அரசு இந்த விருதினை வழங்கியுள்ளது. இந்த பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. இந்த பத்மஸ்ரீ விருதினை வழங்குவதன் மூலமாக நமது திருத்தணி சுவாமிநாத ஓதுவாருக்கு பெருமையை விட அந்த பத்மஸ்ரீ விருதுக்கே மிகவும் பெருமை என்று, ஏன்னா தமிழை போற்றக்கூடிய வழியிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பத்மஸ்ரீ விருதானது தமிழை பெருமை சேர்க்கிறது. அந்த தமிழை இங்கு தேவாரத்தின் வழியாக, திருமுறைகளின் வழியாக இங்கு சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓதுவார்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்ப்பது மட்டும் இல்லாமல் அந்த விருதும் அதன் மூலமாக தமிழை வளர்க்கும் ஒன்று பெருமை அடைகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்கு சன்னதியிலே சங்கீத சமர்ப்பணம் செய்த செல்வி மகதி அவர்களுக்கு இசை கலாவாணி என்ற விருதானது இங்கு வழங்கப்படுகிறது என்பதும் மிகவும் பெருமைக்குரிய விஷயமானது. வாழ்க்கையிலே இன்னும் பல நிலைகளை கடந்து உயரிய ஸ்தானத்திலே இறைவன் நிச்சயமாக அவரை இப்பொழுது இங்கு வைத்திருக்கிறதும் உயரிய ஸ்தானம் தான். ஏன்னா பொதுவாகவே இந்த யாகசாலையை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா, தரையில இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. இந்த சுவாமி எங்க இருக்காருன்னு கேட்டா அனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம், பத்மாசனம், விமலாசனம் என்று சொல்லக்கூடிய 5 ஆசனங்களுக்கு மேல இருக்கார். சரி, இந்த யாகசாலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா துவாதசாந்த பரியந்தம் என்று சொல்லக்கூடிய, நாம் என்னதான் இந்த சிமெண்ட், கல், இந்த சோடனை எல்லாம் செஞ்சா கூட இந்த
யாகசாலை தரையில இல்லையாமா. எப்பயுமே என்ன செய்யுமாமா, துவாதசாந்த பரியந்தம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சிரசிலிருந்து 12 அங்குலம்ங்கிறது தான், ஒரு அடிங்கிறது துவாதசாந்த பரியந்தம். அதுபோல இந்த பூலோகத்திலே இந்த துவாதசாந்த பரியந்தத்திலே தான் இந்த யாகசாலையானது மிதந்து கொண்டு இருக்கிறது. அது எப்படி மிதந்து கொண்டு இருக்கிறதுன்னா, அதுவே இறைவனை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சிவலோகமாக இருக்கிறது. அந்த சிவலோகமானது இந்த கஷேத்திரமாகவே அமைந்திருக்கிறது. அதனாலதான் இங்க இருக்கிற மூர்த்திக்கு சிவலோகநாதர் என்ற பெயரினை தாங்கியுள்ளார். இந்த சிவலோகநாதரின் சன்னதியிலே, திருச்சன்னதியிலே சமர்ப்பணம் செய்வதன் மூலமாக அவருடைய பூரண அருளை பெற்று இன்னும் உயர்ந்த நிலைக்கு இந்த செல்வியா மகதி அவர்கள் வருவார்கள் என்ற வகையிலே நமது குருமகா சன்னிதானத்தின் குருவர்களும் இங்கு வீட்டிற்கக்கூடிய சௌந்தரநாயகி அம்பிகா சமேத சிவலோகநாதரின் திருவருளும் என்றும் துணை நின்று உயரிய ஸ்தானத்திலும், அதுபோல இந்த மகாலட்சுமி சுப்பிரமணிய அவர்கள் நடக்கக்கூடிய திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறவும் எல்லாம் வல்ல நமது ஆத்மார்த்த மூர்த்தியாக சௌந்தரவல்லி அம்பிகா சமேத சோமநாத கருணாமூர்த்தியை பிரார்த்திக்கின்றோம். நன்றி.